ஹாப்பி மார்னிங் எல்லாத்துக்கும். இது வந்துட்டு தேர்ஸ்டே மார்னிங், அதாவது மேரேஜ் டே அன்னைக்கு உள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்த ஒரே மேரேஜ் இது மட்டும்தான். ஏன்னா முகூர்த்தம் வந்து நம்மளுக்கு 10 to 11ங்கிறனால நாங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணி வரைக்கும் அந்த சாரீ கட்டிக்கிட்டு இருந்தோம். பொண்ணு கூட இப்படி ரெடி ஆகாது. ஆனால் நானும் எங்கள் அக்காவும் அவ்வளோ லேட் பண்ணுவோம். சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி, அந்த வரவேற்பில் வந்துட்டு கல்கண்டு சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த சாக்லேட்டே ஒன்று கூட இல்லை. ஏன்னா குழந்தைங்க எல்லாமே எடுத்துருச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டோம். எங்கள் பாவா ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இத்தனை பேர் இருக்காங்கன்னா, அந்த சைட் ஃபுல்லாக கேர்ள்ஸு, இந்த சைட் ஃபுல்லாக பாய்ஸு. இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்குமே வந்துட்டு மேரேஜ் நடந்துச்சு. இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் மேரேஜ் முடியவும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சடனாக எல்லாரும் எங்கே போவாங்கன்னே தெரியாது. அப்படி தான் இருந்துச்சு. நீங்களே வந்துட்டு பாருங்கள். நீங்கள் போன மேரேஜில் எது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.